சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சேதுபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இளங்கோ. இவரது மனைவி பவானி. இந்த தம்பதியருடைய மகள் தேஜாஸ்ரீ. இவருக்கு வயது 5. இவர் மானாமதுரை தனியார் பள்ளியில் யூகேஜி வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை பள்ளியில் அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் கொண்டு சென்றிருக்கிறார்கள். மருத்துவர் தீவிர சிகிச்சை அளித்த நிலையிலும் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமியினுடைய உடற்கூறு ஆய்வு செய்ய சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியினுடைய உயிரிழப்பு உறவினர் மட்டுமல்லாமல் மானாமதுரை மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற தன்னுடைய மகள் வீடு திரும்புவாள் என்றுதான் இன்று காலை பள்ளிக்கு சிறுமி தேஜாஸ்ரீயை அனுப்பி வைத்திருப்பார்கள் அவருடைய பெற்றோர்கள். இந்த நிலையில் என்ன ஆனதோ தெரியவில்லை. பள்ளிக்கு சென்ற 5 வயதே ஆன சிறுமி தேஜாஸ்ரீ காலை பள்ளியில் மயங்கி விழுந்திருக்கிறார். யூகேஜி வகுப்பு படித்து வருகிறார். 5 வயது உடைய சிறுமி தேஜாஸ்ரீ பள்ளியில் மயங்கி விழுந்திருக்கிறார். என்ன சாப்பிட்ருக்குறாங்க, வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போனாங்களா, இல்லை பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதா, இது போன்ற விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் முடுக்கி விட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிக்கு வந்த சிறுமி தேஜாஸ்ரீ திடீரென பள்ளியில் அந்த வகுப்பறையில் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. உடனடியாக பள்ளியைச் சேர்ந்தவர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் அந்த சிறுமியை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சுமே சிறுமி பலியாகி இருக்கிறார். பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய சூழலில் உடற்கூறு ஆய்வு உடைய அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் முழுமையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொரு பக்கம் விசாரணை அப்படிங்கிறதும் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது.